கோவில்ல ஒளிஞ்சிருக்கிற மாபெரும் ரகசியங்கள். எப்படி நம்ம ஒரு கோவில் போனா நமக்கு ஒரு நல்லது நடக்குது, நம்மளுடைய முன்னோர்கள் கோவிலை எதற்காக பயன்படுத்தினாங்க, ஏன் ஊருக்கு பல கோவில்களை கட்டி வச்சாங்க, ஒரு சின்ன கிராமமா இருந்தாலும் அங்க நிச்சயமா ஒரு கோவில் இருக்கும். கோவில் வெறும் வழிபாட்டு ஸ்தலமா மட்டும் பார்த்தாங்களா, இல்ல அதை கடந்து கோவிலை எப்படி பயன்படுத்தினாங்க, இந்த மாதிரி கோவிலை பத்தி ஒட்டுமொத்த ரகசியமும் இந்த ஒரு வீடியோல சொல்ல போறோம். நம்ம எப்படி இப்போ வழிபட்டு இருக்கோம், இன்னும் எப்படி எல்லாம் நம்ம மாத்திக்கணும், இதையும் பார்க்கலாங்க. வீடியோவை முழுமையா பாருங்க, அப்பதான் பல புரிதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட இருந்து வருவோம். இப்போ நம்ம பொதுவா எல்லா இடத்துலயும் இப்ப நம்ம கோவிலை எப்படி வழிபடுறோம்னா, கோவிலுக்குள்ள போறோம், சுவாமிய பாக்குறோம், கர்ப்ப கிரகத்துல சுவாமி இருக்கார், நம்மளுடைய நிறை குறைய சொல்றோம், அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோவில்ல கொஞ்ச நேரம் உட்காடுறோம், வந்துடுறோம். இதற்காக மட்டுமா கோவில்? இதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இவ்வளவு கோவிலை கட்டி வச்சாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்குமா? நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்காக கோவிலை பயன்படுத்தினாங்க, இப்போ நம்ம எப்படி எல்லாம் நம்ம மாத்திக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள், நான் சொல்றது 1000-2000 வருஷங்கள் முன்னாடி கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குகை வடிவமைப்புல இருந்தது. குனிஞ்சி போற மாதிரிதான் கர்ப்ப கிரகம் இருக்கும். இப்ப கூட நீங்க பல கோவில்கள் பாப்பீங்க, வெளிப்புறம் நல்லா காற்றோட்டம் உள்ள பகுதி, பெரிய பெரிய கட்டடம் கட்டி இருந்தாலும் ஆனா கர்ப்ப கிரகம் மட்டும் குனிஞ்சி போற அளவுக்கு தான் இருக்கும். அதற்கான காரணம் சொல்றேன். இப்போ அதற்கு முன்னாடி முன்னோர்கள் கோவில வெறும் வழிபாட்டு ஸ்தலமா பார்க்கல, தன்னை அறிய கோவில பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ நான் ஓம்னு சொல்றேன், ஒரு வெட்ட வெளியில நின்றுகிட்டு ஓம் அப்படின்னு சொல்றேன். அந்த ஓம்ன்றது இந்த பிரபஞ்சத்துல எங்கேயாவது அப்படியே கலந்து போயிடும். ஆனா அந்த மாதிரி குகை வடிவமைப்புல இருக்கக்கூடிய ஒரு கர்ப்ப கிரகத்துல உட்காந்துட்டு நான் ஓம் அப்படின்னு சொன்னேன்னா அந்த அதிர்வலைகள் அந்த விக்கிரகத்துக்கு மேலேயும் படும். மேல அது போகாது, மேல எந்த ஒரு கேப்பும் இல்லை இல்லையா, ஒரு குகை மாதிரி தான் இருக்கு. திருப்பி அது எனக்குள்ள அந்த ஆற்றல் எனக்குள்ள வரும். இப்ப ஓம்னு சொன்னா அந்த ஓம்ன்ற வைப்ரேஷன் மேலப்பட்டு திருப்பி எனக்குள்ள வரும். இது எனக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தும்னா, ஆன்மீக முன்னேற்றம்ன்றது எனக்கு கிடைக்கும், புதிய சிந்தனைகள் எனக்குள்ள பிறக்கும். இந்த மாதிரி பல பேர் நம்மளுடைய முன்னோர்கள் அப்பெல்லாம் தியானத்திற்காக கோவில்களை பயன்படுத்தி இருக்காங்க, தன்னை அறிவதற்காக கோவில்களை பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, கோவிலுக்குள்ள நம்மளுடைய குறை நிறைகளை சொல்றது ஒரு வியாபாரமா பாக்குறோம். அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கோவில்கள் எப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சுன்னு சொல்றோம் பாருங்க. அப்பெல்லாம் வெள்ளைக்காரர் ஆட்சி தானே. இந்த மாதிரி நம்ம கோவில்களை பார்த்து நம்மளுடைய அருமை தெரியல, நம்மளுடைய அறிவாளித்தனம் வெள்ளைக்காரர்களுக்கு புரியல. அவங்க நம்மள மூடர்கள் நினைச்சிட்டாங்க. என்ன கோவில இப்படி ஒரு குகை மாதிரி வச்சிருக்கீங்க, குனிஞ்சு கூட போக முடியலையே, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மளுடைய அந்த ஆன்மீக அறிவு புரியல. அங்கெல்லாம் ஃபுல்லா சர்ச் தானே, நல்லா காற்றோட்டமா இருக்கும், நல்லா சேர் எல்லாம் போட்டு உட்காருவாங்க. நாங்க எப்படி தூய்மையா வச்சிருக்கோம், நீங்க என்ன இப்படி ஒரு இருட்டு அறையில இருக்கீங்களே. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு சில கோவில்கள் நம்மளால பார்க்க முடியும். ஒரு குகை வடிவமைப்புல இருக்க கோவில்கள் ரொம்ப அரிதாதான் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி கருவறைக்குள்ள ஜன்னல்கள்ன்றது இருக்கவே இருக்காது. கருவறைக்குள்ள நம்ம இந்த இப்போ பயன்படுத்துறாங்கல்ல, புதுசா கட்டுற கோவில்லாம் டைல்ஸும் மார்பிள்ஸும் வச்சு அந்த கர்ப்ப கிரகத்தை நம்ம டைல்ஸ் வச்சு கவர் பண்றாங்க. அந்த மாதிரி டைல்ஸை வைக்க கூடாதுங்க. ஏன்றத சொல்றேன் பாருங்க. இப்போ முற்காலத்துல கட்டின கோவில்கள் பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துல ஒரு எல்லாமே கற்கள் மூலயமா இருக்கும், கருங்கல் மூலயமா தான் இருக்கும். அந்த கருங்கல்ல சின்ன சின்ன அந்த ஓட்டை மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அதாவது ஓட்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு பள்ளமா இருக்கும் இல்லையா, அந்த கருங்கல்ல பள்ளமா இருக்கும். நம்ம கர்ப்ப கிரகத்திலையும் ஒரு ஜன்னல்கள் இருக்காது. நம்ம அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேல கலசங்கள் இருக்கும், ஒரு கேப்ன்றது இருக்காது. இப்ப ஒரு கர்ப்ப கோவிலுடைய கர்ப்ப கிரகம் இருக்கு, அங்க ஒரு விக்கிரக சிலை இருக்கு, முருகன் சிலையோ சிவன் சிலையோ இருக்கு. மேல ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா கோபுரத்து மேல கலசங்கள்ன்றது இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு கேப்ன்றது இருக்காது. அந்த கருங்கல்ல சின்ன சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். அங்க ஒரு அர்ச்சகர் அந்த மந்திரம் சொல்றாரு இல்லையா, அந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது என்ன ஆகுனா, அந்த ஒரு விதமான அந்த விக்கிரகம் தனக்குள்ள ஒரு ஆற்றல் அது உள்வாங்கிக்கும். அதே மாதிரி அங்க சுத்தி இருக்கிற கல் அந்த ஒரு ஆற்றலை உள்வாங்கிக்கும். இந்த மந்திர உச்சாடனன்றது மேல அந்த கலசத்துல பட்டு திருப்பி அந்த விக்கிரகத்துக்கே வரும். ஏன் கோவிலுக்குள்ள போகும்போது குளிச்சுட்டு போனோம், ஏன் கோவிலுக்கு போகும்போது புது ஆடை அணிஞ்சிட்டு போனோம், ஏன் கோவிலுக்குள்ள நம்ம போகும்போது மணி அடிச்சுட்டு போனோம், அதை ஃபர்ஸ்ட் சொல்றேன்.
அதுக்கப்புறம் ஏன் சட்டை கழட்டிட்டு போனோம் மெயினா? இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மந்திரங்கள் சொல்லும் போது அந்த விக்கிரகம் தனக்குள்ள அந்த ஒரு ஆற்றல் உள்வாங்கி வச்சுக்குது. திருப்பி நம்ம கலசத்துல படும்போது அது திருப்பி கலசத்துல பட்டு திருப்பி அந்த விக்கிரகத்துக்குள்ளேயே அந்த ஆற்றல் உள்வாங்கிக்குது. ஏன் நம்ம சட்டை கழட்டிட்டு போனோம் கோவிலுக்குள்ள நுழையும் போது? கர்ப்ப கிரகத்தை நம்ம பார்க்கும் போது ஏன் சட்டை கழட்டிட்டு போனோம்? ஏன் பொதுவா அர்ச்சகர்கள் எல்லாரும் சட்டை கழட்டிட்டு இருக்காங்க? இதற்கான புரிதலும் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இப்போ நம்ம குளிச்சுட்டு போகும்போது நம்மளுடைய பழைய சிந்தனைகள் போயிடுதுங்க. இப்ப நம்ம குளிக்கும் போது பழைய சிந்தனைகள் பாதி போயிடுது. புது ஆடை நம்ம போடும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. கோவிலுக்குள்ள போகும்போது மணி அடிக்கும் போது நமக்குள்ள நம்ம என்னதான் பழைய சிந்தனைகள் எப்படி ஓடிட்டு இருந்தாலும், ஆனா மணி அடிக்கும் போது டக்குன்னு நம்மளுடைய ஃபுல் போக்கஸ் அந்த மணி அடிக்கக்கூடிய சத்தத்து மேல போவோம். கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்கு போகும்போது நம்ம சட்டை கழட்டிட்டு போகும்போது அங்க இருக்கிற ஆற்றல்கள் இருக்கு பாத்தியா? இத்தனை வருஷங்கள் ஒரு மந்திரம் சொல்லி அந்த விக்கிரகத்துக்கு பல சக்திகள் இருக்கும். அந்த சக்திய நம்ம உள்வாங்குறோங்க. இதுக்குதான் சட்டை கழட்டிட்டு போனோம். இப்ப தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி திருச்செந்தூர்ல மட்டும்தான் சட்டை கழட்டிட்டு போகக்கூடிய ஒரு வழிபாடு இருக்கு. மிச்ச எல்லா இடத்துலயும் எப்படி வேணாலும் போலாம். ஆனா அர்ச்சகர் எப்பொழுதுமே சட்டை கழட்டிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஆற்றலை அவங்க பாடி ஈஸியா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். இதனால அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வியாதிகள் அது பாட்டுன்னு விலகிட்டு இருக்கு. ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்குது. பல புரிதல்கள் அவங்களுக்குள்ள பிறக்குதுங்க. கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல பளிச்சுன லைட் எரியுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாதுங்க. அந்த காலத்துல ஒரு 1000-500 வருஷம் முன்னாடி முன்னோர்கள் பாருங்க எவ்வளவு அறிவா இருந்திருக்காங்க. கோவிலுக்குள்ள எப்பயுமே இந்த விளக்கு தான் எரியணும். விளக்கு எரியறதுக்கான ஒரு அறிவும் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல விளக்கு எரியுது. கோவிலை சுத்தி விளக்கு எரியும் போது அந்த விளக்க பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு மனசாந்தி உண்டாகுது. இப்போ கருவறைக்குள்ள பளிச்சுன்னு ஒரு லைட்டை போட்டுட்டு அந்த சாமியை பார்க்கும் போது நமக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரு ஆனந்தம்ன்றது கிடைக்காது. இதே ஒரு விளக்கு 2 பக்கம் 2 விளக்கு ஏற்றி அந்த விளக்கு ஒளி மூலியமா சாமியை பார்க்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆனந்தம், நமக்கு கிடைக்கிற ஒரு மன அமைதி சொல்ல வார்த்தை இல்லைங்க. இப்ப நம்ம ஒரு நெய் தீபத்தை ரொம்ப நேரம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெய் தீபம் ரொம்ப நேரம் பார்த்தோம்னா நம்ம கண் குளிர்ச்சி அடையுது, ஒரு மன அமைதி நமக்குள்ள உண்டாகுது. இதற்குதான் விளக்கு பார்க்கணும். எங்க பார்த்தாலும் கோவில் கருவறையில விளக்கு மட்டும் பயன்படுத்தணும், மின்சார விளக்குகளை பயன்படுத்த கூடாது அப்படின்னு நம்ம எவ்வளவோ பேர் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப யாரும் அதை கடைபிடிக்கிறது கிடையாது. இப்போ கோவில் கருவறையில டைல்ஸ் எல்லாம் ஓட்டுறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோவில் கருவறைக்குள்ள டைல்ஸ் ஓட்டி இருக்கும். இந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. கோவிலை சுத்தி இப்போ நம்ம ஏதாவது ஒரு கோவில் போகும்போது நம்மள அறியாம ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். அந்த வைப்ரேஷன் உண்டாகிச்சுன்னா அந்த கோவில்கள் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கு. இப்போ ஒரு கோவிலை எப்படி உயிரோட்டம் உள்ளதாக நம்ம கொண்டு வர முடியும்? நீ எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ அங்க அர்ச்சகர் சொல்ற மந்திரத்தால மட்டும் அந்த கோவில் முழுக்க உயிரோட்டம் உள்ளதா கொண்டு வர முடியாது. நம்ம கோவில் வழிபட்டோம்னா அங்க போயிட்டு நம்ம தியானத்துல ஈடுபடணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ண மந்திர உச்சாடங்கள் பண்ணணும். என்னதான் இப்ப வெட்ட வெளியா இருந்தாலும் ஆனா ஒட்டுமொத்த பேரு தியானத்திலையும் ஒரு விதமான மந்திர உச்சாடங்கள் பண்ணும் பொழுது அந்த கோவிலை சுத்தி ஒரு விதமான ஆற்றல்கள் உண்டாகும். இப்போ மகாவீரர் பாத்தீங்கன்னா அவரு இருக்கிற ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அவருடைய ஆறா சுத்தி யாருமே வன்முறையில ஈடுபட முடியாது, எந்த ஒரு சண்டையும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரு ஒரு நடமாடும் கோவிலா இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு அந்த தியானம் பண்ணி அந்த அளவுக்கு அந்த சக்தி அவர் சேமிச்சு வச்சிருக்காரு. அதனால அவரை சுத்தி இருக்கிற எல்லாம் ஒரு அமைதியா உண்டாகும். இந்த மாதிரி நம்ம இன்னொரு முறை கோவில் போகும்போது சும்மா வழிபட்டமா வந்தமா அப்படின்னு இல்லாம கோவிலுக்குள்ள உட்காந்து ஏதாவது ஒரு மந்திர உச்சாரணங்களோ இல்லை அந்த சுவாமியோடைய உருவத்தை நம்ம மனதுக்குள்ள நினைச்சு தியானம் பண்ணியும் இந்த மாதிரி நம்ம பண்ண நம்மள பார்த்து 10 பேர் பண்ணுவாங்க. இதனால அந்த ஊருக்குள்ள பல நல்ல ஒரு ஆற்றல்கள் உண்டாகும். சும்மா நம்மளுடைய நிறை குறைகளை சொல்லிட்டு வரத்துக்கு மட்டும் கோவில் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உயிரோட்டம் உள்ள கோவில் நம்ம கடக்கும் போது நம்மள அறியாம ஒரு மன அமைதி உண்டாகுங்க. இப்போ நம்ம என்னதான் ஒரு கோபத்துல வருவோம், எவ்வளவு கோபம் என்ன ஒரு பிரச்சனையில வந்தாலும் அதான் ஏதாவது ஒரு கோவிலை நம்ம கடக்கும் போது நமக்குள்ள ஒரு மன அமைதி பிறக்கும். இதற்குதான் கோவில். ஒரு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக கோவில். இப்போ தன்னை அறியதான் கோவில்.
இப்போ வெறுமன கோவில மட்டும் வழிபட்டுட்டு எந்நேரமும் கோவில வழிபட்டுட்டு உருவ வழிபட்டுட்டு இருந்தா பத்தாது. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு கோவில உருவாக்கிட்டாங்க, அதுக்குள்ள ஒரு உருவத்தை கொடுத்துட்டாங்க. அந்த உருவம் மனித உருவல் இருக்கு. நீதான் அந்த மனித உருவத்துல இருக்கிறதுக்கான காரணம். நீதான் கடவுள். உனக்குள்ள இருக்கிற இறைவனை நீ உணர்ந்துக்கோ. என்ன மட்டும் கடைசி வரைக்கும் வழிபட்டா உனக்கு முக்தி கிடைக்காது. முக்தின்றது வெறும் வழிபாட்டு மூலியமா கிடைக்கிறது இல்ல, நம்மள நாம உணரும் போதுதான் கிடைக்கும். நமக்குள்ள கடந்து செல்ல செல்லதான் நமக்கான புரிதல் ஏற்பட நம்ம யாருன்றத உணர்றதுக்காக தான் கோவிலுங்க. இப்போ கோவில் எதற்காக பயன்படுத்தணும், ஏன் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு யாருக்கும் புரியறது இல்லைங்க. ஒரு வியாபார யுக்தியா இப்ப கோவில் மாறிடுச்சு. இதை நான் சொல்லக்கூடாது, ஆனா சொல்றேன். சோ இது வரைக்கும் கோவிலை பத்தி நான் சொன்ன பல விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இத பத்தி ஒரு முழு புரிதல் இன்னும் உங்களுக்கு நல்லா கிடைக்கணும்னா ஓஷோவினுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இந்த புத்தகத்தை படிங்க. நிச்சயமா கோவிலை பத்தி நான் சொன்ன விஷயங்கள் தான் பலதும் சொல்லி இருப்பாரு. இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் புரிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.